ஹை டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் டே குக்கர் அண்ட் ஐம் யுவர் கொக்கோடா. இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கேன்டா. டிஃப்ரெண்ட்னால் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு சீன் மாதிரி அப்படியே போகும்டா. மலையாளம் எஃப்எஃப்லாம் கேட்டிருப்பீங்களா? அதில் எப்படி மூவி மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேக்கான ஒரு ஒன் ஷாட். டைட்டில் வந்து யூ ஆர் மை லவ். ஓகேடா? எம்போல் ஆன்லைனெலாம் வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே? ஐயோ, டைம் வேறு ஆச்சு. ஐயோ, இந்த பஸ் ஸ்டாப்பு எப்போ தான் நிறுத்த போகிறானோ? அப்பப்பா நிறுத்திட்டான். சாமி, இந்த பஸ்ஸில் வர்றதுக்குள்ளே அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டேவே லேட்டாக போகணும், செத்தோம். ஐயோ, டைம் வேறு ஆயிடுச்சு. ஐயோ, இந்த சிக்னல் எப்போ தான் நிறுத்துவான்? அப்பாடா, க்ரீன் சிக்னல் போட்டான். ஏய், என்னாச்சு சார்? இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஓ, சரி, வாங்க, கூப்பிட்டு வாங்க. நர்ஸ், இங்கே பாருங்கள், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. ஆப்ரேஷன் தேட்டரை ரெடி பண்ணுங்கள். ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வைக்கிற மாதிரி தெரியுது. ஓகே சார், ஓகே. இதோ இப்போ போய் எடுத்து வச்சிடலாம். ரெடி பண்ணிடுறேங்க சார். இங்கே ஜங்குக்குன்னு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? ஆக்சிடென்ட் கேஸ் இந்த இந்த எக்ஸ் கம்பெனிக்கு முன்னாடி. ஆமாங்க சார். அவங்க ஆப்ரேஷன் தேட்டரில் இப்போ ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, எந்த பக்கம் இருக்கு சார்? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா 3rd ரூம் சார். ஓகே, தேங்க்ஸ். என்னடா ஆச்சு உனக்கு? கடவுளே, ஒன்றுமே ஆயிடக்கூடாது. டாக்டர், என்னாச்சு? அவங்களுக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில் இல்லை? பொழைச்சிட்டாங்கன்னு? ப்ளீஸ் டாக்டர், சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கவுண்டவுன் ஆகுங்க. அவங்க பேஷண்ட்டோட உயிருக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை. நாங்கள் அவங்கள காப்பாற்றிட்டோம். எப்படி ஒன்று பொழைச்சிட்டாங்க. ஆனால் டாக்டர், ஆனால் என்ன டாக்டர், என்னாச்சு? அவங்களோட ஐஸ் இனி பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் பின்னாடி தலையில் ரொம்ப பெரிய ஒரு அடிபட்டிருக்குது. அதனால் அந்த முக்கியமான கண்ணுக்கு போகிற நரம்பில் வந்து பிரச்சனையாயிடுச்சு. அதனால் இனி அவங்களால பார்க்க முடியாது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவனால் இனி பார்க்க முடியாது. இது குணப்படுத்த முடியாதா? அவனுக்கு பார்வை லைஃப்பில் வராதா? இல்லை, ஒரு நிமிஷம். இதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் அது எல்லாமே நம்ம நாட்டில் இப்பொழுதுக்கு இல்லை. இதுக்கு ஜெர்மன் இந்த மாதிரி பெரிய இடத்துல போய் இது வைத்தியம் பார்த்திங்கன்னா இருக்குது. பட் இல்லைன்னா எங்ககிட்ட எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அவங்கள நாங்கள் இங்கே கூப்பிட்டோம்னா அவங்க இது பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஐ திங்க் ஒரு 70 lakhs பக்கத்தால் ஆகும். பரவாயில்ல, எவ்வளோ செலவாச்சுனாலும் பரவாயில்ல. அவனுக்கு ஒன்றுமே இல்லைல்ல? அவனை எப்படி இருந்தாலும் பார்வையும் வந்துடும்ல? அது வந்துடும். ஆனால் ஒரு 2 months அவங்கள நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணும். அவங்களுக்கு இப்போ ரொம்பவுமே அடிபட்டிருக்குது. அவங்களோட காயம் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அவங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் நடக்க முடியுமா முடியாதுன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். சரி டாக்டர், பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். ஓகே.
டே டே ஜிமின் ஜிம்னா என்ன என்னால் பார்க்க முடியல. ஜிம்னா ஜிம்னா என்னால் பார்க்க முடியலண்ணா. ஜிமின் எங்கே இருக்கு? ஏய் ஜங்குக் ஒன்றும் இல்லை. நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே பாரு ஜிமின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ரொம்ப இருட்டாக இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஜிமின் ப்ளீஸ்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் விட்டுட்டு போகுதுடா. ஏ ஜங்குக் இங்கே பாரு, நான் இருக்கேன்டா. ஒன்றும் ஆகாது சரியா? நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்டா. இங்கே பாரு. இல்லை டாக்டர்கிட்ட நான் பேசிட்டேன். இது ஒன்றும் கொஞ்சம் மாதமாக கழிச்சு ரெடி பண்ணிடலாமாடா. ஆப்ரேஷனில் உனக்கு கண்ணு வந்துடும்டா. ஜிமின் ரொம்ப இதாக இருக்குது ஜிமின். பயமாக இருக்குடா. இங்கே பாரு சங்கு. இல்லை ஒன்றும் இல்லை சரியா? நாங்கள் இருக்கோம். நான் இருக்கேன். ஜிமின் வீட்டுக்கு போகலாமாடா? போயிடலாம்டா ஜங்குக். இவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்தே உன்னை டேக்கர் பண்ணிக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த 2 மாதம் உன்னைய பார்த்துக்கிறது போகிறது இவங்க தான்டா. யார்? இவங்க தான். ஓ, ஏன் ஜிமின் நீ இருக்கையில் எனக்கு மற்றவங்க கூட இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா. இங்கே பாரு, நானும் உன் கூட தான்டா இருப்பேன். ஆனால் டாக்டர் இடத்துலேருந்து இவங்க வந்து உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாங்கடா. மெடிக்கல் சம்மந்தமாக இவங்க வந்து உனக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதனால தான்டா. சரிடா ஜிமின். உங்கள் பேர்? என்னோடய பேர் வந்து வி. இந்த வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலராக இருக்க மாதிரி இருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கா? இவங்களே இப்போ தான் இங்கே வந்திருக்காங்க புதுசு இந்த ஊருக்கு. சரிடா. வி உங்கள் பேர்? சரிங்க. ஜங்குக், எதுக்கு தூக்குனீங்க? தூக்காதீங்க. இல்லை கீழே விழுகிற மாதிரி பண்ணல. அதனால பரவாயில்ல. கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிடுமா. இப்போ மட்டும் கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிறேன். ஜங்குக், அது வந்து இனி ஃபுல்லாக இவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கடா. நானும் இங்கே தான் இருப்பேன். உனக்கு எது வேணுனாலும் என்னை கூப்பிட்டு சரியா? ஜிம்னா என்ன வேணும்? நீங்களா? அது வந்து எனக்கு ரெஸ்ட்ரூம் போகணும். இதோ கைப்பிடிச்சிக்கோங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கும் பேர்டனாக இருக்கேன்ல. என்னால் இந்த இருட்டை தவிர வேறு எதுவுமே பார்க்க முடிய மாட்டேது. இங்கே பாருங்க, அழாதீங்க. இங்கே பாரு, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒன்று நடக்கணும்னு இருக்குது. அது நடந்திருக்கு. கெட்டது நினச்சுன்னா அதோட அவங்க லைஃப் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கலாம்ல. நீங்கள் ஏன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்க்கக்கூடாது? இல்லை, எவ்வளோ ஆசையோடு இருந்தோம் தெரியுமா? ஒரு வேலை கிடச்சிருந்துச்சு. என்னோடய லைஃப் நானே இண்டிபெண்ட்டாக வாழலான்னு நினச்சேன். இது வரைக்கும் ஆசிரமத்தில் இருந்தேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இனிமேலாச்சு என்னோடய லைஃப் நான் பார்த்துக்கலான்னு இருக்கும்போது மறுபடியும் என்னோடய லைஃப் பழையபடியே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், லைஃப் எல்லாத்துக்குமே ஒரு டைம் மாறதான் செய்யும். எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்து தான் ஆகணும்.
இதை நான் சொல்கிற வாயில் சொல்லிடுறேன். ஆனால் உங்கள் கூட உங்களோட நிலைமையில் இருந்து பார்த்தா தான் அந்த வலியும் வேதனையும் தெரியுது. எனக்கு புரியுது. ஆனால் அதுக்காக இப்படி மனசொலைஞ்சு போயிடாதீங்க. ஜங்குக் உங்கள் 2 பேத்துக்கும் நான் டின்னர் செஞ்சுட்டேன். வந்து சாப்பிட்றீங்களா? ம் சரி ஜிமினா, இந்த வந்துட்டேன். ஆ ஆ வலிக்குது. பார்த்து ஐயோ, இங்கே உட்கார். காலெல்லாம் பிடிக்காதீங்க. இல்லை வேண்டாம். இங்கே பாரு, கொடு இங்கே. இந்தாங்க ஐஸ் பேக். சரி ஜிமின் கொடு. இப்போ என் வீட்டில் கூட என்னால் எந்த இடத்துல எது இருக்குன்னு பார்க்க முடியல. ஜிமினா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னால் முடியல ஜிமினா. இங்கே பாரு ஜங்குக் இங்கே பாரு. ஒன்றும் இல்லை, எல்லாமே கடந்து போகும். சரியா? நீ அதை நம்பல. என்ன இது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது? ஆமாம், நீ தான் எல்லாத்துலேயும் இடிச்சிட்றீல. உனக்கு இது வாட்டமாக இருக்கும். உன்னால் இப்போது தனியாக நடந்து வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் என்னை இந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு. இது என்னோடய டியூட்டி தானே, நான் பண்ணி தானே ஆகணும். இது என்ன இந்த பெஞ்சில் இந்த கர்வாட்டாக இருக்குது? ஆமாம், எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டீங்கன்னா. தேங்க்ஸ். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இது எந்தெந்த பக்கம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா? அதுக்கப்புறத்துல வந்து நான் தனியாக நடந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே உதவி செய்கிறேன். இதுவும் இந்த மாதிரி லெஃப்டில் போனீங்கன்னா இந்த பக்கம் கிச்சன் இருக்குது. இதுக்கு கிச்சனுக்கு அப்படியே சைடாக பார்த்தோம்னா ஒரு ரூம், இதுதான் உங்களோட ரூம். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே அட்டாச் பாத்ரூம் இந்த பக்கம். ஆமாம் இது அட்டாச் பாத்ரூம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அழகாக பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஹால். ஒரு 2 டைம் மட்டும் இந்த மாதிரி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நானே பழகிக்கிறேன். 2 டைம் என்ன, நீங்கள் எத்தனை தடவை கேட்டிங்கன்னு நான் சொல்லுவேன். தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம்.
அவ்வளோதான் மீன்ஸ் இதோட நான் வந்துட்டு இதை முடிக்கிறேன். நான் இதை வந்து ஒரே ஷாட்டில் தான் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் எடிட்டிங் பார்க்கணும் காலையில் வந்து உட்காந்துட்டேன். ஐயோ என்னால் முடியலடா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை வந்து என்னால் எடிட் பண்ண முடியல அந்தளவுக்கு. ஏதோ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக நெக்ஸ்ட்டு டூ ஷர்ட்டில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இது டூ ஷர்ட்டாகவே போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, எடிட் பண்ண முடியல என்னால். மணி 10 ஆகுது. இதுக்கு மேலேயே நான் உட்காந்துட்டு இருந்தால் அவ்வளோதான். ஓகேடா. அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி போட்டே ஆகணும்னு நினச்சேன். பட் நேற்று அதை தான் நினச்சிட்டு இதை வந்து நான் எப்பவும் போல் நார்மலாக சொல்கிறத விட்டுட்டு இந்த கதையை வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகலாமேங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேடா, பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட 2x2 வந்து சீக்கிரமாக நான் போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கே நான் போட முடியாது, சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ஓல்டு சேனல் வந்து ஸ்ட்ரைக்லேருந்து மீண்டு வந்துருச்சுடா. அவ்வளோதான், ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருந்துச்சு, அது வந்து மீண்டு வந்துருச்சு. அதனால் இனி எஃப்எஃப் வந்து அதில் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி மூவிஸ் மாதிரி வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் இந்த மாதிரி மூவிஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா? ஒரு நாள் ஒரு வீடியோ வச்சு கண்டிப்பாக வந்துடும். 2 வீடியோங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்பவுமே கொச்சன்ட்டு எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான். அவ்வளோதான்டா, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இனி எஃப்எஃப் எல்லாமே நம்ம ஓல்டு சேனல்லையே ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும்டா. அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி நான் எடிட் பண்ணுறத பார்த்துட்டு இதே மாதிரி வந்து எடிட் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை நார்மலாக எப்போ போலயே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து மலையாளத்தில் வந்து இதே மாதிரி தான் எஃப்எஃப் வந்து எடிட் பண்ணுவாங்க. அதை பார்த்து எனக்கு ஐயோ பண்ணணுமேங்கிற ஒரு ஆசையில் பண்ணிட்டேன். அவ்வளோதான்டா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேடா மிஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்டா, குட் நைட். அதுக்கப்புறம் ஐ லவ் யூ.